வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 108வது பகுதியாக ஹிருதய தேசம், அதாவது பாரத தேசத்தை உலகத்தின் இதயமாக ஒப்பிட்டு காட்டுகிறார் காஞ்சிமா முனிவர். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு வளம் உண்டு. அப்படி பாரத தேசத்திற்கு ஆன்மீக வளம் உண்டு. இந்த உலகிற்கே ஆன்மீகத்தில் வழிகாட்டக்கூடியதாக பாரத தேசம்தான் திகழ வேண்டும் என்று அவர் எடுத்து காட்டுகிறார். அதாவது ஒரு ரயில் பெட்டி இருந்தால் அந்த ரயில் பெட்டியில் இன்ஜின் மாதிரி உலக குருவாய் திகழும் தகுதி பாரத தேசத்துக்கே உண்டு என்பதை அவருடைய வார்த்தைகளிலேயே விளக்குகிறார். லோக சிருஷ்டியில் பகவான் ஒவ்வொரு தேசத்தில்தான் நல்ல கிளைமேட், ஒவ்வொன்றில்தான் நல்ல பயிர் பச்சை, ஒவ்வொன்றில்தான் வைரம் தங்கம், இன்னும் விலை உயர்ந்த தாது பண்டங்கள் என்று வைத்திருக்கிறானோ இல்லையோ. சில தேசங்களை ஒரே குளிர் என்றும் இன்னும் சிலதை ஒரே கொளுத்தல் என்றும் வைத்திருக்கிறான். நிலவளம், நீர்வளம், தாது வளம் இல்லாமல் அநேக தேசங்களை வைத்திருக்கிறான். வளமுள்ள தேசங்கள் வளமில்லாத தேசங்களுக்கு ஏற்றுமதி பண்ணி உதவும்படியும் வைத்திருக்கிறான். அப்படி தெய்வ சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த தேசம்தான், இந்த பாரத தேசம்தான் ஒரு பவர் ஹவுஸ். ஊர் பூராவுக்கும் லைட் கொடுக்கிற மாதிரி லோகம் பூராவுக்கும் தெய்வீகத்தை சப்ளை செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறான் ஈஸ்வரன். மனுஷ தேகத்தில் ஹிருதயம் என்று முக்கியமான அங்கம் ஒன்றை வைத்து அதுதான் தேகம் பூராவுக்கும் இரத்தத்தை சப்ளை செய்து ரட்சிக்கும்படியாக அவன் வைத்திருக்கிற மாதிரியே இந்த விஸ்வ விராட் சுரூபத்தில் சகல தேசங்களுக்கும் தெய்வ சம்பந்தமான, தர்ம சம்பந்தமான, ஆத்ம சம்பந்தமான ஜீவசக்தியை சப்ளை செய்து ரட்சிக்கிற ஹிருதயமாக நம்முடைய தேசத்தை, நம்முடைய பாரத தேசத்தை வைத்திருக்கிறான் என்று காஞ்சிமா முனிவர் இதை உலகிற்கு ஹிருதயம் போன்றது என்று குறிப்பிடுகிறார். பாரத நாடு பார்க்கலாம் திலகம் என்று மகாகவி பாரதி குறிப்பிட்டது போல் பாரத நாடு ஆன்மீக விஷயத்தில், தத்துவார்த்த விஷயங்களில் உலகிற்கே வழிகாட்டி அமைதியை நிலைநாட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதையே காஞ்சிமா முனிவர் அவருடைய கனிமொழிகளில் விளக்குகிறார். இப்படிப்பட்ட புண்ணிய பாரத தேசத்தில் நாம் பிறந்ததற்காக நாம் பெருமை கொள்வோம். இந்த பாரத தேசத்திற்கு நல்ல குடிமகனாக திகழ்ந்து இந்த உலகிற்கே வழிகாட்டக்கூடிய விஸ்வகுருவாக, உலக குருவாக பாரத தேசத்தை உயர்த்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.